இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, சுப அசுப காரியங்களில் தர்பை புல் பயன்படுத்துவதன் காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும், ஒரு சுப நிகழ்ச்சியை செய்யும் பொழுதும் சரி, ஒரு பூஜைகளை செய்யும் பொழுதும் சரி, இந்த தர்பை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறா. ஒரு ஹோமம் பண்ணும்போது பார்த்தா கூட அந்த ஹோம குண்டத்தை சுற்றி தர்பை புல்லை போட்டு வச்சிருக்கா. அதே மாதிரி ஒரு அசுப காரியம்னு எடுத்துட்டா கூட, ஒரு சாத்தம் பண்ணும்பொழுது அல்லது ஒரு கர்மாவை பண்ணும்பொழுது பார்த்தோம்னா அங்கேயும் இந்த தர்பை புல்லானது மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த தர்பை புல்லினுடைய அந்த சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அப்படியே ஒரே லைனில் அதுக்கான ஆன்சரை சொல்லணும்னு சொன்னால், தர்பை புல் என்பது எதிர்மறை சக்திகளை விரட்டக்கூடிய தன்மை பெற்றது. இதுக்கு வேத மந்திரம் எப்படி தெரியுமா சொல்கிறது? கூர்ச்சாக்ரே ராட்சசான் கோரா அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வரும். அதில் பார்த்தோம்னா கூர்ச்சாக்ரே ராட்சசான் கோரா சிந்திகர்ப விலாயுதான் சொல்கிறது. அதாவது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கூர்ச்சம்னு சொன்னால் தர்பையிலேயே ஒரு முடி போட்டு அழகாக, அதாவது ஒரு 16 தர்பையோ அல்லது ஒரு 27 தர்பையோ சேர்த்து வச்சுலாம் என்ன பண்ணுவான்னா ஒரு முடி மாதிரி போட்டு வச்சுருப்பா. மேலே கூர்ச்சம் அப்படின்னு செருகி வச்சுருப்பா. இதனுடைய தன்மை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது அந்த ராட்சச சக்திகளை விலக்கிவிடும். அதனை விலக்கி நாம் சொல்லக்கூடிய இந்த மந்திர சக்திகளை உள்வாங்கி தரும் அப்படிங்கிறது தான் அந்த கூர்ச்சத்தினுடைய பணி. அந்த கூர்ச்சம்ங்கிறது ஒரு ஏரியல் மாதிரி செயல்படுமாம், ஒரு டவர் மாதிரி. அந்த டவர் என்ன பண்ணுன்னா, நம்ம சொல்லக்கூடிய அந்த மந்திர ஒலியை அது உள்வாங்கி கொள்ளும். அது அப்படியே இழுத்து உள்ள பாஸ் பண்ணுமா. எது? அந்த கலசத்துக்குள்ளா ஜலங்கிறத வச்சிருப்பா இல்லையா, அந்த தீர்த்தத்திற்குள்ளாக இந்த கூர்ச்சத்தின் வாயிலாக மந்திர அந்த சாநித்தியமானது உள்ள பாஸ் ஆயின் இருக்கு. அப்படிங்கிறது தான் அந்த கூர்ச்சம் வைப்பதற்கான ஒரு நோக்கம். இந்த தர்பை புல்லினுடைய மகத்துவம் என்னன்னு சொன்னா, அது ரேடியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறையவே உள்வாங்கி வச்சுட்டு இருக்கும். எதை உள்வாங்கி தரணும், எதை விலக்கணுங்கிற திறன் அந்த தர்பைக்கு இருக்காம். இப்போ அந்த தர்பைன்னு சொன்னோடனே நமக்கு அந்த கிரகணம்ங்கிறது ஞாபகத்துக்கு வருது தெரியுமா? இந்த கிரகண காலத்தில் பார்த்தோம்னா அந்த நீர், அதாவது ஜலம் உள்பட நம்ம என்ன பண்ணுறோம், தர்பையை போய் வாங்கிட்டு தர்பையை போட்டு வைக்கிறோம் இல்லையா, தண்ணியில் போடுறோம். ஒரு இட்லி மாவு ஒரு தோசை மாவு இருந்தால் போடுறோம். இந்த திரவ பொருட்கள்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த திரவ பொருட்கள் அத்தனையிலையுமே நம்ம இந்த தர்பையை போட்டு வைக்கிறோம் இல்லையா. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நீர் என்பது எல்லாவற்றையும் ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி படைத்தது. அந்த கிரகண காலத்தில் பார்த்தோம்னா அதிலிருந்து வரக்கூடிய அந்த யூவி ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு ரேடியேஷன்ங்கிறது வர்றது, இந்த பூமி முழுக்க பாஸ் ஆகிறது. அந்த ரேடியேஷனை விலக்குகின்ற தன்மை, அந்த ரேடியேஷன் அதாவது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனே வச்சுப்போமே, ஒரு எதிர்மறை சக்திகளை விலக்கக்கூடிய தன்மை என்பது இந்த தர்பைக்கு உண்டு. ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது, அது சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது அசுப காரியமாக இருந்தாலும் சரி, அங்கே ஒரு பூஜை பண்ணுறோன்னு சொல்லும் பொழுது நம்ம யாரை நோக்கி பூஜிக்கிறோமோ அவர்களும் வருவார்கள். இது போக அங்கே சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளும் சேருமாம். இந்த பூமியில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா இடத்துலையுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது இருக்கும் பொழுது அதற்கு ஈக்குவலாக ஒரு நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது இருக்கத்தானே செய்யும். நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தானே. ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் படிக்கிறோம். அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறத ரெண்டுத்தையுமே வச்சுட்டு இருக்கோம். இப்படி இருக்க நேர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்திலே அதற்கு இணையாக எதிர்மறை சக்திகள் என்பதும் உலவிக்கொண்டுதான் இருக்கும். ஆனால் இந்த தர்பையானது என்ன பண்ணும் சொல்லி பார்த்தோம்னா, அந்த பூஜைக்குரிய தெய்வங்களை மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கும். அது இல்லாமல் அந்த எதிர்மறை சக்திகள் இருக்கு இல்லையா, அந்த எதிர்மறை சக்திகளை அங்கே அண்ட விடாமல் தடுக்கக்கூடிய அந்த பவர் இந்த தர்பைக்கு உண்டுன்னு சொல்றார். அதனாலதான் ஒரு ஹோமம் பண்ணும்பொழுது பார்த்தோம்னா அந்த ஹோம குண்டத்தை சுற்றி பரிஸ்திரணம்னு சொல்லுவார். பரிஸ்திரணம்னு சொல்லி 4 புறவுமே அந்த தர்பையை வைத்திருப்பார்கள். எதற்காக வைக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த ஹோமகுண்டத்திலே தரப்படுகின்ற அந்த ஆகுதிகளானது எந்த தெய்வத்தை நோக்கி நாம் ஆகுதியை குடிக்கிறோமோ அந்த தெய்வத்திற்கு மட்டும்தான் சென்று சேர வேண்டும். அந்த ஆகுதிகளை இடையே இருக்கக்கூடிய இந்த எதிர்மறை சக்திகள் பெற்றுவிடக் கூடாது என்கின்ற அந்த காரணத்தினால்தான் அங்கே தர்பையானது பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம
ஒரு கர்மா பண்ணிட்டு இருக்கோன்னே வச்சுப்போமே, ஒரு பித்ரு கர்மாங்கிறத பண்ணிட்டு இருக்கோம், ஒரு சாதம் பண்ணிட்டு இருக்கோன்னு வரும் பொழுது அங்கே அந்த பிண்டம் அப்படிங்கிறத வைக்கிறா இல்லையா, இந்த பிண்டத்தை உண்பதற்கு சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் எல்லாம் வந்து சேருமா. இந்த பிசாசு பேய் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அது எப்படி வேணா இருக்கட்டும், ஒரு நெகட்டிவ் எனர்ஜினே வச்சுப்போமே, அதெல்லாம் கிட்ட வந்துடக்கூடாது. இந்த பிண்டமானது நான் என்னுடைய பித்ருக்களை நோக்கி வைக்கிறேன், என்னுடைய பித்ருக்களுக்காக இதனை வைக்கிறேன் எனும் பொழுது இந்த தர்ப வந்து கரெக்டாக இதை கொண்டு போய் அவர்களுடைய அந்த பித்ருக்களிடத்திலே சென்று சேர்த்து விடுமாம். அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகளை, இந்த பேய் பிசாசு எது இருந்தாலும் சரி, இது போன்ற எதிர்மறை சக்திகளை அந்த இடத்திலே அண்ட விடாமல் காக்கக்கூடிய ஒரு திறன் என்பது இந்த தர்பைக்கு உண்டு. அந்த ரேடியேஷன் அப்படிங்கிறத பாதுகாத்து எது தேவையோ அதை மட்டும் உள்வாங்கி கொடுத்துட்டு எது தேவையில்லையோ அவற்றை விளக்கக்கூடிய திறன் என்பது தர்பைக்கு உண்டு என்பதனால்தான் சுப அசுப காரியங்களில் அந்த தர்பையானது பயன்படுத்தப்படுகிறது. அது எது அந்த தர்பை வந்து எதை உள்வாங்கும் சொல்லி பார்த்தோம்னா, அங்கே சொல்லப்படக்கூடிய மந்திரத்தை உள்வாங்கி கொள்கிறது. அந்த மந்திர ஒலியை உள்வாங்கி கொண்டு இவற்றை எங்கு சென்று சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பணியை இந்த தர்பையானது இணைந்து செய்கிறது என்பதுதான் அதற்கான தாத்பரியம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.